மருந்துகளை டெலிவரி பண்ணுறது தான் அவருடைய முக்கியமான தொழில். ஸோ அவர் என்னன்னா முதல்ல வந்து ஒரு குடோனில் மருந்துகள் இருக்கிற குடோன்லேருந்து மருந்துகளை எடுத்துகிட்டு போய் இந்தந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லிடுற மெடிக்கல் டாக்டர்ஸ் அந்த இந்த மருந்து நிறுவனங்கள் சொல்லிடுவாங்க இல்லையா, இந்தந்த மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த மெடிக்கல் ஷாப்பில் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியான ஒரு வேலையை தான் மருந்துகளை வந்து அந்தந்த குடோன்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லேயும் அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தார். பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 19 வருஷ காலங்கள் அவர் வந்து மருந்து டெலிவரி பண்ணுற ஒரு பாயாக தான் இருந்தார். ஸோ அப்படி மருந்துகளை அவர் டெலிவரி பண்ணும்போது தான் மருந்துகள் குறித்த அவருக்கு ஏகப்பட்ட நாலேஜ் வந்துடும் இல்லையா. நம்ம ஒரு துறையில் போகிறோம் அப்படின்னா அந்த துறை சார்ந்த விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். அதில் இருக்கிற நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், அட்வான்டேஜாக இருக்கட்டும், டிஸ்அட்வான்டேஜாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம முன்னாடி வந்துடும் இல்லையா. ஸோ அவர் அந்த குடோனில் போய் மருந்துகள் எடுக்கும்போது தான் அந்த மருந்துகளால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிறைய விஷயங்கள், மருந்துகள் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்தாங்க. இதுக்காக நான் இன்னொரு உதாரணமும் சொல்லணும். அதாவது மருந்துகளில் எப்படி அவர் வந்து மருந்துகள்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத ஒரு வெறும் டெலிவரி பாயாக கண்டுபிடிச்சார். ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தால் கூட, இல்லை மெடிக்கல் ஷாப் ஓனராக இருந்தால் கூட தெரிஞ்சுக்கலாம். டெலிவரி பாய் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குற போன இடத்துல திருத்தணியில் போனேன். திருத்தணியில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேங்க. அதில் வந்து ஒரு 2 அம்மா பொண்ணு 2 பேர் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்க 2 முறை தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வரல. அப்புறம் பின்னாடி அதை பற்றி அதுக்கப்புறம் தெரிய வந்தது. சமீபமாக போகும்போது அது பின்னாடி நடந்த விஷயம் தெரியும். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து பைத்தியம் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்த பொண்ணு, எந்த பிறவி கோளாறுகள் கிடையாது, ஆரோக்கியமாக இருந்த அந்த குழந்தை திடீர்னு ஒரு 15 வயசுக்கு அப்புறம் வந்து கடுமையாக மூளை பாதிப்பு ஏற்பட்டு பைத்தியம் ஆயிடுச்சு. இப்போ அது இறந்து போச்சு அந்த குழந்தை ஏற்பட்டு. அவங்க அம்மா வந்து எப்படி வந்து நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே தான் வந்தாங்க. பொண்ணுடைய தோலுமே ரொம்ப வித்தியாசமான டெலிவரி போன நிலையில இருக்குது, கொஞ்சம் மனப்பிழன்று இருக்குது. அம்மாவுடைய தோல் வந்து சுருங்கி சுருக்கம், அந்த சுருக்கமே வந்து வயோதிகத்தை வந்த சுருக்கம் இல்லை, ரொம்ப வித்தியாசமான ஒரு வரியாக கோடு கோடா சுருங்கி போய் தோல் பயங்கரமாக கடுமையான பாதிப்பு இருந்துச்சு. ஸோ அதை நான் பார்த்த உடனே ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்காங்களே இந்த அம்மா என்னன்னு கேட்கணும்னா தெரிஞ்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க இடம் வந்து மருந்து கம்பெனி, மருந்து தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையில் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பாட்டிலில் ஊற்றுற மருந்தில் செய்கிற கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மருந்துடைய பாதிப்பு, அதோடைய வீரியம், அதை சுவாசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா. வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்தாதது செகண்டரி. மருந்தோடையே புழக்கத்தை இருக்கிறாங்க. அவங்களுடைய சுவாசம், ஆக்சிஜன் மூக்கு வழியாக, சுவாசம் வழியாக அந்த மருந்துடைய வீரியம், மருந்துடைய எஃபெக்ட் உள்ளே போய் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸ் வந்து அதிகமாக, அதாவது ஏர் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாமே அந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டதுனால ஏர் எலிமெண்ட் உறுப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால ஏர் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட வெளிப்புற உறுப்பான தோல் கடுமையாக அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது. இப்போ தோளுடைய தீவிர பாதிப்புனால அவங்க தோல் சுருக்கி போச்சு, அந்த தன்மை மருந்துடைய வீரியத்தினால சுருக்கி போச்சு. அந்த அம்மாவுக்கு அப்படியும் அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி இந்த மருந்துகளுடைய எஃபெக்ட்னால மூளையை பாதிச்சிருக்கு. கல்லீரலால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மருந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, மருந்தோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க என்ன ஆயிருப்பாங்க, மருந்து பயன்பாடும் அதிகமாக இருக்குது. அவங்க அங்கேருந்து அந்த கம்பெனிலேருந்து அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்தோட வீரியம் எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம் தெரியாமல், அதே சமயத்தில் அவங்க அங்கேருந்து மருந்துகளை கொண்டு வந்திருக்கலாம், அந்த பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாம், அங்கேயே இருக்க வச்சுருக்கலாம், அந்த பொண்ணு அந்த மருந்து கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கலாம். அதுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலை கடுமையாக பாதிச்சிருக்கு. அந்த மருந்துகளை செலுத்த முடியாமல் மரமூலக சம்மந்தப்பட்ட உறுப்புகளை பாதிச்சிருக்கு. அப்போ மரமூலக சம்மந்தப்பட்ட உறுப்புகளை பாதிச்சு, நீர்மூலக சம்மந்தப்பட்ட உறுப்புகள் பாதிச்சு, அதோட ரிஃப்ளெக்ஷன் கல்லீரலை பாதிச்சிருக்கு. கல்லீரல் வந்து நேரடியாக மூளையை செயலிழக்க வச்சிருக்கு, பிறழ்வை ஏற்படுத்திச்சு அந்த குழந்தை. அப்புறம் இப்போ கேட்டப்ப அவங்க எப்போ நான் போனாலும் அவங்களை விசாரிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மருந்து கம்பெனியால் 2 உயிர்கள் இறக்குறாங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவோம், பட் அவங்க எல்லாம் மருந்து கம்பெனிலேயே வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுனால மருந்து மேலே தான் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது எப்போ விசாரிச்சா இல்லைம்மா அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்க, மருந்து தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து அதுக்கு மேலே போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா திருப்பி எப்போவுமே கேட்குறேன். அதே மாதிரி இந்த சமீபமாக கேட்கும்போது அந்த குழந்தை வந்து இறந்துட்டா. ஏன் இறந்தா அப்படின்னு கேட்டால், எக்ஸஸ் லெவலில் உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டு கல்லீரல் செயலிழந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த எக்ஸ்டென்ட் இல்லைனாலும் அங்கே வேலை செய்கிறவங்களுடைய விஷயங்கள், அதாவது அவங்களுடைய பாதிப்புகளை நிச்சயமாக அவர் பார்த்துருக்கார். ஸோ அதை பார்த்ததுனால அவர் மருந்து பயன்பாடு நிறுத்திட்டார். ஸோ அவர் மருந்து வந்து பயன்படுத்துறது இல்லை.
ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த டிஸ்டர்பன்ஸாக அவருக்கு வராமல் அவருடைய நாலேஜுக்கு வராமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் இல்லையா, ஐயோ மருந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கே இவ்வளோ தொந்தரவுனா நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நிச்சயமாக வருவார் இல்லையா, அவருடைய அறிவு அங்கே ஒர்க் பண்ணிட்டு போகல. ஸோ அதனால் அவர் அந்த பிரச்சனைகள்லாம் நேரடியாக பார்த்ததுனால மருந்தே வேணாம், மருந்து சாப்பிட்றதுனா ரசாயன மருந்துகள் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி அவர் மருந்து சாப்பிட்றதே இல்லை. மருந்து சாப்பிடாத ஒரு நபருக்கு எதனால் இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்து எந்த மருந்தும் சாப்பிடல, வாழ்வியல் முறையிலே எந்த தவறும் இல்லை, அவர் நல்லா வண்டி ஓட்டுறவர், நல்லா வண்டி ஓட்டிட்டு ட்ராவல் செஞ்சுட்டு இருக்கவர் தான், ஃபஸ்ட்டு சாப்பிட்றவர் தான். உடல் உழைப்பு நல்லா இருக்கிறதுனால அவர்கிட்ட பெருசாக வந்து பெரிய பணக்கார வசதியானவரும் இல்லை, டைமுக்கு டைம் சாப்பிட்றது, உழைப்பாளி. ஸோ அவருக்கு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான், சரிங்களா. ஸோ இப்படியான ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கிறவர், மருந்து ரசாயன மருந்து பயன்பாடு இல்லாதவர், தடுப்பூசி செலுத்தியிருக்காரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி தடுப்பூசி செலுத்தினவர், இன்னைக்கு இறந்துட்டார், நேற்று மதியம் 1:30 மணி. இப்போது அரசு இதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்குங்க? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நிவாரணம் கொடுத்துட்டே வர அரசு உங்களுடைய கட்டாயத்தினால்தான் அவர் போட்டார். அவருக்கு மருந்து மேலே அத்தனை ஈடுபாடு கிடையாது, தடுப்பூசி போடுறதே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் குடும்ப சூழல், பொருளாதாரம், வருமானம்ன்ற இடத்துல ஜனங்க சிக்கியிருக்கும் பொழுது அரசுடைய நெருக்கடி, போடலைன்னா வேலை கிடையாது, போடலைன்னா வரக்கூடாது அப்படின்னு அரசு கொடுத்த நெருக்கடியில் கட்டாய தடுப்பூசி திட்டம் கொண்டு வந்ததுனால இந்த மாதிரியான மருந்துகளுக்கு எதிராக இருந்தவங்க கூட மருந்து போட வேண்டிய நிலையில் ஆயிட்டாங்க. அப்போது யார் இதுக்கு பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு. அவன் மேலேருந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டு அதை செயல்படுத்தினது யார்? நீ. அவன் இதை செயல்படுத்தணுன்றதுக்காக தான் இதை கொண்டு வந்தான், நீ அதை கட்டாயப்படுத்தின, நீ கட்டாயப்படுத்த அவன் செஞ்சான், அதுக்கான பலன். ஆனால் நீங்கள் அதை கட்டாயப்படுத்தி மக்களை போட வச்ச முழு பொறுப்புதாரியும் நீ தான், அரசாங்கம் தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நஷ்ட ஈடு கொடுத்துட்டா போன உயிர் திரும்பி வந்துடுமா? அந்தந்த குடும்பத்துக்கு அந்தந்த உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு உயிரும் திரு உயிர் தான். அப்போ அந்த திரு உயிர் பாதிக்கப்படும் பொழுது, இழக்கும் பொழுது அவங்களுக்கு அது பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு இல்லை. அதை பணத்தால் ஈடுகட்ட முடியாது. 5 லட்சம் இல்லை 10 லட்சம் கொடுத்தாலும் ஈடுகட்டவே முடியாது. இழப்பு தான். அதற்கான முழு பொறுப்பு நீ தான், அரசு தான். நீ கட்டாயப்படுத்தல. எத்தனை முறை மரபொழி மருத்துவர்கள் சொல்லியும் கேட்காம மக்களை கொடுத்து ஒவ்வொரு உயிரையும் நீ தான் இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்க, நரபலி வாங்கிட்டு இருக்கன்றதை மறந்துடாதீங்க. அரசாங்கங்கள் எல்லாரையும் நான் சொல்கிறேன், நரபலி வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒவ்வொரு உயிரோடைய பாவங்களும் அரசாங்கத்தையே சேரும். நீங்கள் எத்தனை பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு என்ன ஈடு செஞ்சாலும் இழந்த உயிர் செய்கிற வேலைகளை பணம் செய்யாது, அரசாங்கமும் செய்யாது, ஈடு கட்டவே முடியாது. அந்த மனைவியை இழந்த கணவனுக்கு முன்னால், கணவனை இழந்த அந்த மனைவிக்கு முன்னால் அதே கணவனை திருப்பி தர முடியுமா? அவன் கொடுத்த சந்தோஷங்களை தர முடியுமா? இன்னொரு கணவனை வேணா கொடுக்க. ஆனால் அந்த அந்த ஒரு பாண்டிங்கை உங்களால் கொடுத்துட முடியுமா அரசாங்கத்தால்? அந்த குழந்தைங்களுக்கு அந்த தகப்பனை கொடுக்க முடியுமா? புது தகப்பனை கொடுக்கலாம், ஆனால் அவனுடைய தகப்பன் அந்த அன்பு தர முடியாது. முழு பொறுப்புதாரி நீ தான். இப்போ இவங்களுக்குலாம் நீ கொடுக்க நஷ்ட ஈடு, இத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்களே, நீ அதை அனலைஸ் பண்ணியா? எனக்காவது அலசனியா? இத்தனை பேர் இந்த மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்தாங்க, உங்ககிட்ட ஊடகங்கள் வழியாகவும் பப்ளிசிட்டி ஆனால் மட்டும்தான் 5 லட்சம். அதுலேயுமே ஒரு நியாயம் இல்லையே. அதுலேயாவது ஒரு நியாயம் இருக்கா? இல்லை, அதுலேயும் கூட நியாயம் இல்லை. அதுலேயுமே நீ அக்கிரமம் தான். உங்ககிட்ட வரவங்க உன்னுடைய பப்ளிசிட்டிக்கு தான் நீ கொடுக்குற. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இப்போ நிராதரவாயிட்டாங்க. அவரே ஒரு பைக்கில் வண்டி ஓட்டினாதான் ஒரு நாளைக்கு வருமானம். இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் நஷ்ட ஈடு கொடுப்பா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இதை பற்றி பேசுகிறேன். தெரியாத எத்தனை பேர், எத்தனை ஏழை குடும்பங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், ஏழைகள் கஷ்டப்பட்டு இறந்துகிட்டு இருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி. அவங்களுக்குலாம் நீ என்ன செஞ்ச? நீ என்ன செய்ய முடியும்? உன்னால போய் தேடி 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா 120 பேருக்கும் 120 கோடி பேருக்கும் நஷ்ட ஈடு தான் கொடுத்தாங்க. மொத்த இந்தியாவுடைய பணத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது. உன்னுடைய சிந்திக்கிற திறனை இழந்ததுனால, உனக்கு அறிவில்லாமல் போனதுனால இத்தனை பேர் இழந்துட்டாங்க. அன்னைக்கு மதுரையில் இதே பாண்டியன் ஏன் அன்னைக்கு கொலை சாஞ்சது, கண்ணகி அன்னைக்கு ஏன் மதுரை இடிச்சா, இது எல்லாமே புராணங்கள். இதை ஏன் ஒரு வலியுறுத்துறாங்க அப்படின்னா, அரசால தான் ஒரு நாடு இருக்கு. ஒரு அரசுனா அதுதான் எல்லாத்துக்குமான பொறுப்புதாரி. இதைதான் புராணங்கள் இருக்கு. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற பகுத்தறிவை எடுத்துக்கோங்க. அன்னைக்கு ஏன் மதுரையை எரிச்சா கண்ணகி அப்படின்னா, ஏன் பாண்டியமன் நினைச்சா அவனுடைய அறிவில்லாத தனத்தினால தானே அன்னைக்கு அந்த மாதிரியான அவன் சொல் பேச்சு கேட்டு அவன் சிந்திச்சு செய்யலை. அவன் சுயமாக சிந்திச்சிருந்தானா சரியான தீர்ப்பை வழங்கியிருப்பான். அவன் சுயமாக சிந்திக்காம
கேட்பார் பேச்சு கேட்டதை கண்ணா அலசி ஆராயமா மேலோட்டமாக பார்த்து அதை அப்படியே செயல்முறைப்படுத்தி ஒரு உயிரை கொண்டதுனால, அநீதி இழைச்சதுனால, அதுக்கு பொறுப்பாக அரசு இருந்ததுனால தான் அவங்க செங்கோல் சாஞ்சி அவன் அன்னைக்கு இறந்தான். அப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பா யார் இருக்கா? தலைமை தான் பொறுப்பு. அது கல்வி நிறுவனமா இருக்கட்டும், அமைப்பா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், ஒரு துறையா இருக்கட்டும், எந்த பல்கலைக்கழகமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுக்குன்னு தலைமை வகிக்கிறவங்க தான் அங்க நடக்கிற எல்லாத்துக்குமான பொறுப்புதாரியா இருப்பாங்க. தலை சரிந்தாதான் வால் சரியா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அந்த பழமொழிக்கான ஒரு அர்த்தமே இதுதான். பார்த்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு தலை சரியில்லாத சிந்திக்கிற திறன் இல்லாமல் எடுத்த முடிவுனால இத்தனை பேர் மறைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால தான் தலைவனும் சரியா இருக்கணும், அவனுக்கான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும், அவனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அதை அவன் சரியா கடைப்பிடிக்கணும், ரொம்ப காஷனாக இருக்கணும், ரொம்ப அட்டென்ஷனோடு இருக்கணும், ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அது இல்லைன்னா எனக்கு இத்தனை உயிர்கள் இதற்கு பதில் யார் சொல்லுவாங்க? இன்னைக்கு இந்த கேள்வி எடுத்து வைக்கிற அரசாங்கத்துக்கிட்ட இதற்கான பதில் அரசாங்கம் சீக்கிரம் சொல்லணும். இப்போ இந்த குடும்பத்துக்கு ஜவாப் அரசாங்கம் தான். இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் தேடுங்க, செஞ்ச தவறுக்கான பிராயச்சித்தம். இன்னும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசாங்கங்களும் அந்தந்த நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் இப்படி கார்டியாக அரச தடுப்பூசி செலுத்தி இறந்தவங்களை கணக்கிடுங்க. அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு பாருங்க, செய்யுங்க. அந்த பிராயச்சித்தத்தையாவது செய்யுங்க. அப்பயாச்சும் நீங்கள் செஞ்ச தவறுக்கான ஒரு சின்ன, முழுசா முடியாது, ஒரு சின்ன மன்னிப்பாவது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னுடைய காணொலிகளை மிக 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 வருத்தத்தோடு அந்த இறந்த எத்தனையோ, இல்லை எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு தெரியாத எத்தனையோ நபர்கள் இந்த தடுப்பூசியால் இறந்த அத்தனை உயிர்களுக்குமான அஞ்சலியோட, மன வருத்தத்தோட, கண்ணீரோட அவங்களுக்கான வீரமரணங்கள். ஏன்னா அவங்க எல்லாம் வீரமரணம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நாட்டையே திருத்துறதுக்கும், ஒரு அரசாங்கத்துக்கே புத்தி சொல்கிறதுக்கும், ஒரு உலக அளவில் இருக்கிற மேலை நாட்டில் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் அவங்க தன்னோட இன்னுயிரை ஈர்ந்திருக்காங்க, தியாகம் செஞ்சுருக்காங்க, தங்களையே பலியாக கொடுத்துருக்காங்க. தற்கொலை படையாக இருந்து தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டு இன்னைக்கு இத்தனை பேருடைய குற்றங்களை வெளியே கொண்டு வரதுக்கான தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காங்க. அவங்களாம் தியாகிகள். இவங்களுக்கு தான் நடுக்கல் வைக்கணும். ஸோ இந்த வீர மரணங்கள் கொண்ட வீரர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி, வணக்கம்.